அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகளை பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்த அறிவிப்புகளை கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்றும் பொதுமக்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். கேஸ் விலை ரொம்ப முக்கியமாக உயர்ந்து போயிடுச்சு. கண்டிப்பாக அதை எங்களால் ஈடு கொடுக்க முடியல. அதனால் அதை 100 ரூபாய் மானியம் கொடுக்குறேன்னு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம், வரவேற்கத்தக்கது. இப்போ நீட் எக்ஸாம்லாம் இப்போ ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கல்வி படிக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் கஷ்டப்பட்டு ஏழை பசங்கள் படிச்சுட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் இருக்கிறாங்க. அந்த கடனெல்லாம் ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. முதியோர் இல்லாமல் அவங்களுக்காக மாதம் 2000 ரூபாய் சார் மனசு வச்சு இறங்கி எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்காக தான் நான் கேட்குறேன். கல்வி கடனை ரத்து செய்கிறதுக்கும் விவசாய கடனை ரத்து செய்கிறதுக்கும் மகளிருக்கு இன்னும் நிறைய சலுகைகள் பண்ணுறதுக்கும் நாங்கள் டிடி தினகரன் அவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம். இதை கண்டிப்பாக எல்லோரும் மனசில் வச்சு செய்யணும். அடுத்து இந்த நீட் தேர்வுங்கிறது மாணவர்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வசதி இருக்கிறவங்க பைசா கட்டி கிளாஸுக்கு அனுப்புவாங்க, கோச்சிங் கொடுப்பாங்க, செய்வாங்க. இது வசதி இல்லாதவங்க நடுத்தர குடும்பமோ இல்லை அதுக்கு கீழே வறுமையில் இருக்கிறவங்க நீட் தேர்வுக்கு பைசா கட்டி படிக்க முடியாது. ஏன்னா நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க. இந்த நீட் தேர்வு எழுதுறதுனால மேல் படிப்புக்கு போகாததுக்கு இதுவாக இருக்குது. அதுக்கு எதுவாச்சலும் எங்களுக்கு பயனுள்ளதாக செய்வாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் நேற்று பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நேற்று தேர்தல் அறிக்கை கொடுத்துள்ளார்கள். அந்த தேர்தல் அறிக்கையில் எங்களது முக்கியமான ஒரு திட்டம் கடல் நீரை குடிநீராக்கி விவசாயத்துக்கும் பயன்படுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய மாபெரும் திட்டத்தை தமிழகம் முழுவதும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அதில் எங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்ட கடுமையான குடிநீர் பிரச்சனையில் இருக்குது. விவசாயத்துக்கும் தண்ணி இல்லாமல் இருக்குது. அதனால் அந்த திட்டத்தை எந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்போ தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கல. அதனால் அந்த திட்டம் நல்ல மகத்தான திட்டமாக இருக்குது. நாங்கள் எங்கள் ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் சார்பாக அவர் துணை பொதுச்செயலாளர் டிடிவி எங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு பொது மனிதனை பொது அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஏரியா மக்கள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரதம் எடுத்துக்கிட்டு அவருடைய அறிக்கை அனைத்துமே தேர்தல் அறிக்கை அனைத்துமே மக்கள்கிட்ட சென்றடிச்சு அதை நாங்கள் பலமாரி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதனால் அவர் நன்றி சொல்லுவோம். நம்ம கடல் நீரை நன்னீராக மாற்றி விவசாயத்துக்கும் குடிநீருக்குமாக பயன்படுத்தக்கூடிய திட்டம் இது மிகப்பெரிய யாருமே செய்யக்கூடிய திட்டத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. முதல் முறையாக எனக்கு தெரிஞ்ச அவர் மக்கள் செல்வர்னு கூப்பிடுறாங்க. அது அவருக்கு தான் பொருந்தும். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களோட அடிமட்டவருடைய மனிதர்களை புரிஞ்சு ஒரு அருமையான ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயங்க. இதெல்லாம் உண்மையிலுமே இதுக்கு இவரெல்லாம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்படுறோம். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு விவசாயிகளுக்கு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் விவசாயிகளோட வாழ்வாதாரமே ரொம்ப கேள்விக்குறியாகி கடனும் பட்னியும் பசியும் இந்த விவசாயம் இன்னைக்கு வெயில் அடித்து மழைகள்லாம் ரொம்ப இல்லாமல் தண்ணி இல்லாமல் இந்த காவிரி படுகையில் மீத்தேன் அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மத்திய கவர்மெண்டோடைய ஆளுமையினால் விவசாயத்தை பாலடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் ஏற்படுத்தியிருக்க அந்த விவசாயத்துக்கு சொல்லியிருக்க சில விஷயம்லாம் மேம்பாட்டு திட்டங்கள்லாம் மிக மிக வரவேற்புக்கூடிய விஷயங்க. இது வரைக்கும் கல்வி கடன் ரத்து பண்ணுறதுலேருந்து விவசாய கடன் ரத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம பார்க்கவே முடியாத அளவுக்கு நான்லாம் பிரமிச்சு போயிட்டேன். இப்படி ஒரு மனிதரை நம்ம இவ்வளோ காலம் இந்த தமிழ்நாடு எப்போ இழந்துட்டோம் அப்படின்ட்டு.